அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாரம். இது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல உயிர்கொலை அப்படின்னா என்ன, உயிர்கொலை எந்தெந்த நிலைகள்ல நடைபெறுது, உயிர்கொலையை எப்படி தவிர்க்கணும், அப்புறமா இந்த மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன விளைவுகள் நம்ம உடம்புல ஏற்படுது, அதுவும் இல்லாமல் வள்ளலார் பயம் பூஜ்யம் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அவர் அப்படி அதை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏன் ஆன்மீகத்துக்கு ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டா ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனோடைய நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இதை அனைவரும் முழுசா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உயிர்கொலை தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கறத வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இப்ப முதல்ல உயிர்கொலை அப்படின்னா நம்ம அத்தனை பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வெளியே இருக்கிற பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, பிற உயிர்களோட மாமிசத்தை சுவைக்க கூடாது, இப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அத்தனை பேர்த்தோட மைண்ட்லயுமே இது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு பதிய வச்சிருக்குது. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது, இந்த உயிர்கொலை தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்தா முதல்ல இதை ஆரம்பிக்கணும். இப்போ உங்களோட உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்குள்ள உயிர் இருக்கிறனாலதான் உங்களால மற்ற பிற உயிர்களையுமே பார்க்க முடியுது. அதுங்க மேல கருணை காட்டுறதோ சரி, இல்லை இரக்கம் காட்டுறதோ சரி, கோவப்படுறது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு உயிர் இருந்து உங்களை இயக்கிறனாலதான் உங்களால பண்ண முடியுது. இப்போ இந்த உயிரே இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க உயிரை உங்களால பார்க்க முடியுமா? இல்ல அது மேல கருணை காட்டுறதோ இல்ல அதுக்கு அன்பு காட்டுறதோ ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. முதல்ல அதனால என்னன்னா, நம்மளோட உயிரை நம்ம கொலை பண்ணாம நம்ம பாத்துக்கணும். முதல் நிலை உயிர் கொலை தவிர்த்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப உயிரை எப்படி நம்ம கொலை, அது எப்படி உயிரை நம்ம கொலை பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்ப அதிக நேரம் தூங்க கூடாது, அதிகமா காமத்துல ஈடுபடக்கூடாது, கண்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யும்போது என்ன ஆகும்னா, உங்களோட உயிர் சக்தி, உயிர் ஆற்றல்ங்கிறது நிறைய விரயமாகும். இப்ப நீங்க கண்ட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, இல்ல ஹெவியான உணவுகள், இல்லைன்னா ரொம்பவுமே செரிமானத்துக்கு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி மாமிச உணவுகள், இதெல்லாம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உடம்புக்கு ஒரு நிலையில இந்த மாமிசங்கள் சக்தி தருது, புரோட்டீன் தருதுனாலுமே அது என்ன பண்ணுன்னா, அது புரோட்டீன் ஒரு பங்கு தருதுன்னா அதுக்கு ஒரு 30 மடங்கான நம்மளோட உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது அது இழுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது செரிமானம் பண்றதுக்கு ஏன்னா அத்தனைக்குமே பிராணசக்தி, உயிராற்றல் தான் முக்கியமானதா இருக்குது நமக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிராணசக்திங்கிறது இல்லை இந்த உயிராற்றல் அப்படிங்கிறது நிறைய விரயம் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய நேரம் தூங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க மூச்சு காத்து அதிகமா, உங்க பிராணசக்தி எதுக்கு அதிகமா விரயம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தூக்கம், உங்களோட உணவு, அப்புறம் நீங்க செய்யற போகம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் விரயமாகும். இதனாலதான் வள்ளலார் உணவு அறை, மைத்துனம் கால், அதே மாதிரி பயம் பூஜ்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா இந்த உயிராற்றல் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விரயம் பண்றோமோ நம்ம நம்மளோட உயிரை நிறைய கொள்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம அதிகமான அளவான சத்தமான பாடல்கள் கேட்கறது, இல்லை அதிகமா கத்துறது, இந்த குறிப்பா இந்த கோவப்படுறது, அதிகமா காம வயப்படுறது, அப்புறமா கண்ட உணவுகளை நம்ம ஆரோக்கியமற்ற உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது, ரொம்ப நேரம் தூங்குறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட உயிரை முழுமையாக கொன்றும். அதனாலதான் உயிர்கொலை தவிர்த்தல் வேணும் அப்படிங்கிறது முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ உங்களோட உயிர் மேல நீங்க கரிசனம் காட்ட ஆரம்பிச்சீங்க, உங்க உயிரை கொலைப்படாம பாதிக்கப்படாம பாத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு எதிரில் இருக்கிற உயிர் மேல தானா நமக்கு உயிர் இறக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்புறமா வள்ளலார் ஏன் பயம் பூஜ்யம் அப்படிங்கிறது சொன்னாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பயம், இந்த கோபம், இந்த சிரிப்பு, ஆனந்தம், வெகுளி, காமம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான உணர்ச்சிகள் தான் நம்ம உடம்புல. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சியுமே பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல ஒவ்வொரு விதமான ஹார்மோன்ஸ், ஒவ்வொரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உண்டு பண்ண ஆரம்பிக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அட்ரினலைன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கார்டிசால், இல்லைன்னா ஆக்சிடோசின், இந்த மாதிரி வெவ்வேறு வகையான ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ங்கிறத நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட உடம்பு, இந்த உடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வகையான கெமிக்கல் ஃபேக்டரி. இதுல ஒரு லட்சக்கணக்கான, எத்தனையோ கணக்கில் அடங்காத ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்ணிட்டே தான் இருக்கும் இந்த உடம்பு. என்னென்ன வகையான ஹார்மோன்ஸ் இருக்கு, ஒண்ணுமே முழுசா இருக்குங்கிறது இன்னொன்னு இப்ப இருக்கிற ஒரு அறிவியலால கூட ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஒன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப பீனியல் கிளாண்ட்ல என்ன சுரக்குது, இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெலட்டோனின், செரட்டோனின், இதோடு நிறுத்திக்கிறாங்க, டிஎம்டின்னு. இதை தாண்டி இன்னும் பல வகையான ஹார்மோன்ஸ்கள் நம்மளோட பீனியல் கிளாண்ட்ல, பிட்யூட்டரி கிளாண்ட்ல, அட்ரினல் கிளாண்ட்ல எல்லா பக்கமும் சுரக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த இடத்துல.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து எப்போ வந்து சுரக்க ஆரம்பிக்கும்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக இருக்கீங்க, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அப்படிங்கிறது சுரக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காதலர்கள் இருக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு கணவன் மனைவி உறவு கொள்ளும்போது, இல்லை வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்லை லவர்ஸ்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்களோட நீடு இருக்குது, இன்னொரு பர்சனோட அந்த இடத்துல நீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆக்சிடோசின்ங்கிற இந்த ஹார்மோனோட வேலை தான். இப்போ ஒரு வாட்டி அவங்க 2 பேரும் வந்து பக்கத்தில் வரும்போது சரி, இல்லை அவங்கள நினைக்கும் போது சரி, இந்த ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். அப்போ திரும்ப இந்த ஹார்மோனுக்காக நம்ம மூளை வந்து ஏங்க ஆரம்பிக்கும், இந்த சொர்க்க வைக்கணும்ட்டு. ஸோ அதனால தான் திருப்பி அவங்க வந்து அந்த உணர்வுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் டீப்பாக நம்ம கொடுக்குற பயிற்சிகள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சர்டைன் ஹார்மோன்ஸ் வந்து உங்கள் மூளையை வந்து சொர்க்க வைக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களை இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுமே, இல்லைனா வந்து ஒரு சில ஹாலுசினேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை தான். அப்போது இந்த பயப்படும் போது பார்த்தீங்க, இல்லைனா வந்து கோவப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம மூளையிலேருந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும், உடம்பு வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது செய்யும், ஒரு சில ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டது செய்யும். ஸோ இப்போ இந்த மாதிரி கோவம், பயம், இந்த மாதிரி பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்னன்னா அது ஒரு விதமான கெமிக்கல்ஸை, ஒரு திரவங்களை வந்து நம்ம மூளையில சுரக்க வைக்க ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுனா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோவப்பட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா நம்மளோட உடம்புல வந்து ஏதோ சக்தி விரயமான மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால தான் வந்து இப்போ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் நம்ம ரத்தத்தோட சேர்ந்து கலக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஆன்மீகம் இல்லை ஒரு பயிற்சிகள் செய்யும்போது இது ஒரு பெரிய தடையாக வந்து நிற்குங்கிறதுக்காக தான் வள்ளலார் வந்து பயம் பூஜ்ஜியம், கோவப்படாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. ஏன் ஆன்மீகத்தில் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த கோவம், பயம், இந்த மாதிரி கெட்ட குணங்களை வந்து தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே காரணம் இதுதான். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் ஏன் ஒரு சயின்டிஃபிக்கலா என்ன ஆகுதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த வந்து உயிர்களை கொண்டு இந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க எல்லாரும் என்னன்னா அன்பு, கருணை அப்படி இப்படின்னு போறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு ஆடையோ இல்லை ஒரு மாடையோ ஏதோ ஒன்று வந்து நீங்க வந்து ஒரு வெட்டி உணவா வந்து நீங்க சமைக்க போறீங்கன்னா, அப்போ அதை வெட்டும் போது அதுக்கு என்ன ஆகுனா இப்போ நமக்கு இருக்கிற அதே வழி தானே அதுக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்பாங்க, அப்போ ஏன் வந்து பிளான்ஸுக்கு வந்து உயிர் இல்லையா என்ன இதுன்னு. இப்போ ஒரு செடியை கிள்ளும்போது அதோட சத்தம் அப்படிங்கிற அதுக்குமே வலி இருக்கும், அதுக்குமே ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது தான். ஆனால் அதோட அலறல் சத்தம் அப்படிங்கிறது உங்கள் காதில் கேட்குதா அப்படின்னு பாருங்க, உங்களுக்கு கேட்காது. ஆனால் ஒரு ஆடையோ மாடையோ வெட்டும்போது அது போடுற கூச்சல், அது காட்டுற அந்த வலி வேதனை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதனால அப்போ என்ன ஆகுனா இப்போ அதை வெட்டும்போது அதோட அந்த ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து அது வந்து அதோட உடம்புல பதிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த அதுக்கான ஒரு பயம், அதுக்கான ஒரு வலி என்ன ஆகுனா அது ஒரு விதமான அதோட உடம்புல ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணி பூரா அதோட ரத்தத்துக்குள்ள வந்து அது வந்து ஒரு பாய்ச்ச ஆரம்பிச்சிடும். அப்போ அதை சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா அது வந்து என்னென்ன ஒரு குணங்களோட குணாதிசயங்களோட இருந்துச்சோ அது நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம ரத்தத்துக்குள்ள கடைசியாக போய் கலந்து நம்மளே அந்த குணத்துக்குள்ள மாற்ற ஆரம்பிக்கும். இதனால தான் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதோட ஒரு டிஎன்ஏ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக சயின்ஸு ஒரு பயாலஜி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடோ இல்லை மாடோ இந்த மாதிரி பெரிய அளவிலான உயிரினங்கள், அதுவும் மாமிசம் உண்ற உயிரினங்களோட எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு அளவிலான ஒரு பாதிப்பு கர்ம வினைங்கிறது உண்டு பண்ணும். இது வந்து மிகப்பெரிய அளவில் உண்டு பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கான ஒரே காரணம். அதுக்குன்னு உடனே வந்துட்டு ஏன் வந்து பிளான்ஸுக்கு வந்து உயிர் இல்லையா, அதை சாப்பிட்டதாதுன்னா அதுங்களுக்கும் உயிர் இருக்கு, அதுங்களுக்குமே ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. இப்போ கூட தான் வந்து சயின்ஸ்ல வந்து சொல்றாங்க, இப்போ நீங்க ஒரு மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா அது அதோட வேர்கள் வழியா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் பக்கத்தில் இருக்கிற எல்லா மரங்களுக்கும், இது வெட்டுறாங்க, இது ஏதோ ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுவுமே வந்து ஒரு விதமான நஞ்சை தான் உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால உயிர் கொலை அப்படிங்கிறத வந்து எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த உயிர் கொலை தவிர்த்தல் வேண்டும்ங்கிறது நம்ம கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அதிக அளவில் மூச்சை விரயம் பண்ணுறது, அதிக அளவில் கத்தி பாட்டு பாடுறது, இல்லை வந்து ரொம்ப அதிகமாக ஓடுறது ஆடுறது, இல்லைனா வந்து அதிகமாக காம வயப்பட்டு அதிகமாக செக்ஷுவலில் ஈடுபடுறது, இல்லைனா வந்து அதிகமாக கோவப்படுறது, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, இல்லை ரொம்ப துக்கப்பட்டு குறிப்பாக வேதனைப்படும் போது உங்கள் மனசு எவ்வளோ ஈர்க்கமாகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உயிரை வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் கொண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதை வந்து நீங்கள் முதல்ல நிறுத்தி உங்கள் உயிரை நீங்கள் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எதிரில் இருக்க உயிரில் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போய் அதுக்கு ஜீவகாருண்யம் பண்ணும் அது இதுன்னு நம்ம பண்ண வேண்டாம். தானாக தான் ஜீவகாருண்யம் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஜீவகாருண்யம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வெளியே வந்து அவங்க ஒரு புரிதல் இல்லாமல் வெறும் அன்னதானம் போடுறதா ஜீவகாருண்யம், இப்போ வந்து உயிர்கள் மீது இரக்கம் அப்படிங்கிறதோட நிறுத்திடுறாங்க.
அது வந்து எல்லாமே புறநிலை ஜீவகாருண்யம். முதல்ல அகநிலை ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது உங்களோட உயிரை நீங்க கொல்லாம இருக்கிறது, உங்களோட ஜீவனுக்கு நீங்க வந்து உதவி செய்யறது. இதை முதல்ல நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சீங்கனாலே, இது சரியாச்சுனாலே எதிரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு அது மேல அன்பு, கருணை எல்லாமே ஊற்றெடுத்து வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நன்றி. இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புதுசாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து வந்து இதே ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வந்து எதை பத்தி பேசணும் அப்படின்னு வந்து இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே உதவிகரமா இருக்கும் அப்படின்னா இதை பத்தி நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் நம்ம பேசுவோம். நன்றி.